சொன்னால் ஒரு பையன் கேட்க மாட்டான். ஏன்னா அந்த வயது வந்து ஒரு ஒரு ஃப்ரெஜைல், சொன்னால் கேட்காது. அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும் போல் இருக்கும். கண்ணாடி முன்னாலே நிற்பான், மீசையை தடவி பார்ப்பான். அவனே எல்லாரும் பார்க்குற மாதிரி அவனுக்கு ஒரு நினப்பு வந்துடும். அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும். வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டம் அங்கே தடுமாறிட்டானா அதோட சோழி முடிஞ்சான். தடுமாறக்கூடிய வயசு அது. அந்த +2 அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த டைமில் தடுமாறலைன்னா அவன் எப்பவும் தடுமாற மாட்டான். அந்த டைமில் அவனுடைய அந்த கெட்ட பழக்கங்கள் எதுவுமே வராமல் பார்த்துக்கணும். அது அவன் வாழ்க்கையினுடைய டிட்டர்மிண்டாக இருந்தால் பார்க்க முடியும். நம்ம தன்னைத்தானே கட்டுப்படுத்துகின்ற தன்மை, தனக்கு ஒன்று வேணும்னு அடையணும்னு நினைக்கிறத இழந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உண்டு பண்ணி அதை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்களாம் மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு அப்ளை பண்ணியிருப்போம். எங்களுக்கு சீட்டு கிடைக்காது. சீட்டு கிடைக்காதுன்னா நாம் எப்படி இருக்கணும், அதெல்லாம் தாங்கிக்கணும். நிறைய கூட்டம் நம்ம கிடைச்ச கூட்டம்னா வெடி போட்டு கிடக்கும். கிடைக்காத கூட்டம் ஒன்று இருக்கும், அது சோகமாக இருக்கும். அந்த எது நமக்கு கிடைக்கணுமோ அதை வந்து இழந்த மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷனை உண்டு பண்ணி அதில் வாழ்ந்து பழகணும். அப்போ தான் அவன் சமாளித்து கொண்டு வர முடியும் வாழ்க்கையில். இளைய தலைமுறைக்கு வந்து உணவு பழக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாடி பில்டிங் அப்போ தான் நடக்குது. அந்த டீனேஜர்ஸு அவங்க பாடி பில்டிங்கில் வந்து கரெக்டான உணவு கிடைக்கலன்னா, நீங்கள் கட்டடம் கட்டுறீங்க, சரியான செங்கல் வச்சு கட்டலைன்னா எல்லாம் நல்லா இருக்குமா தான் தெரியும், வெறும் ஒரு ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் ஒன்று முக்கியம் நமக்கு உணவு. நம்ம பாடி பில்டிங்கில் வந்து என்னெல்லாம் முக்கியமானதுன்னா புரதங்கள் முக்கியம். மற்றபடி வைட்டமின் மினரல்ஸ் கிடைக்கலன்னா கால்சியம், மெக்னீஷியம், அந்த இதெல்லாம் சால்ட் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்குது, ஃப்ரூட்ஸில் இருக்குது. அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். மில்க் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஹெல்த்தை நல்லா கவனிச்சிக்கணும். இவன் போய் சும்மா ஷவர்மாங்கிறான், என்ன ஒன்றும் பேரும் புரிய மாட்டேங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்க. அதை ஷவர்மா சாப்பிட்டான், அதுக்கப்புறம் தான் வயிறு ரிப்பீட் ஆகிட்டுங்கிறாங்க. வேறு என்னெல்லாமோ இருக்கேன், பேர் நமக்கு தெரியாதெல்லாம் நிறையா உணவுகள் இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுகளை ஒழுங்காக சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடம்பு அதுக்கு தான் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்கள் வந்து இந்த ஜீன் அதுக்கு தான் பழகிருக்கு. அதனால் நம்ம ஊரில் என்னெல்லாம் கிடைக்குதோ, என்னெல்லாம் பழங்கள் கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அந்த டைமுக்கு ரெஸ்ட் எடுத்து டைம்லி அந்த ஒரு டைம் கீப்பிங் இருக்குல்ல, அது அந்த இளம் வயசுலேயே பழகினா தான் வரும். 8 மணிக்கு கிளாஸ்னால் 8:30 மணிக்கு போய் பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறது, அந்த பொழப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஷார்ப்பாக 7:55 அங்கே இருக்கணும். அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும். அந்த பழக்கம்லாம் உண்டு பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஸ்கூல் கோயிங் இயர்ஸில் அந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். வேல்யூஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப முக்கியம். மார்க் முக்கியம் கிடையாது. மார்க் ஒரு 20% 25% தான் ஹெல்ப் பண்ணும். அது போக அவங்க சமுதாயத்தை பற்றிய சிந்தனை, மற்றவங்களோட பேசுகிறது, பழகிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் எந்த தொழிலையும் வேணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லெல்லாம் அப்போவே வளர்த்துக்கணும். மக்கு மாதிரி எங்கேயோ உட்காந்துக்குவான், மோனத்தை உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான், மார்க் மட்டும் வரும். என்ன பண்ண கூப்பனி குடிக்கவா, மார்க்கு சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ண முடியும்? நல்ல ஒரு ஜாப்பு கிடைக்கும், அவ்வளோதான். அப்படியே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவா, சாதிக்க வேண்டாமா? அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இருக்கணும், அதை நோக்கிய பயணமாக இருக்கணும். என்ன வந்தாலும் நான் அடைந்தே தீர்வேங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். அதெல்லாம் அந்த வயசில் வரணும். அந்த வயசில் அந்த டிஸ்ட்ராக்ஷன், செல்ஃபோனுங்கிறது வந்து அது ஒரு கைக்குள்ளே ஒரு சிறைச்சாலை மாதிரி அதுக்குள்ளே மாட்டிக்கிறானுங்க நிறைய பேர். நைட்டும் பகலும் அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதுல நம்பர் 1 அந்த தான். அந்த செல்ஃபோனை வந்து தூக்கி தூர வச்சுட்டு அவன் அந்த ப்ரொசீட் பண்ணக்கூடிய வயசில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். படிப்புன்னா படிப்பு முக்கியம், 2வதாக மட்டும்லாம். அப்புறம் அவர் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கணும், நாலூரோட பழகணும், பெரியவங்களை மதிக்கணும். அதெல்லாம் மதித்து பழகினா தான் நாளைக்கு நல்லா இருக்கலாம், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இதுதான் அட்வைஸு. நான் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிற அட்வைஸு. ஆனால் எடுத்துக்கிட்டால் சொல்லுறத சொல்லிவிட்டேன், செய்கிறத செஞ்சுக்குங்க, நல்லதுன்னா கேட்டுடுங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.